மதீனாவுடைய சுவாரஸ்யமான சிறப்பம்சங்கள். மக்கால இருந்து மதீனாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. இது கிபி 622ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரத்துடைய முதல் ஆண்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இரண்டாவதாக கட்டப்பட்டதுதான் இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல். இறை தூதர் அவர்கள் ஆரம்பத்துல கட்டும் போது இந்த மாதிரி கட்டல, பனை ஓலைகளை கூரைகளாக கொண்டுதான் கட்டி இருந்தாங்க. பிறகு காலப்போக்குல தான் டூம் மினாரெல்லாம் வச்சு கட்டி இருக்கிறாங்க. இந்த கிரீன் டூம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வீடு இருந்தது. அவங்களுடைய கபரும் இருக்கு. மஸ்ஜிது நபவில ஒரு தொழுகை தொழுவது 1000 தொழுகை தொழுவதற்கு சமமாகும். முஸ்லிம்களுடைய இரண்டாவது புனித தலம் தான் மதீனாவுல இருக்கிற இந்த மஸ்ஜிது நபவி. உலகத்திலேயே ரொம்பவே அமைதியான ஒரு நகரம்னா அது மதீனா தான். இந்த மதீனா நகரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 ஆண்டு காலம் வாழ்ந்து மரணிச்சாங்க. நபி தோழர்களும் நபி அவர்களோடு சில காலம் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையோட சில காலங்களை இங்க வாழ்ந்து மரணிச்சிருக்கிறாங்க.